விதை எடுக்க போகிற இன்னொரு மரம். சுமார் ஒரு 50-60 வருஷம் இருக்கும். மல்லிகா. ஸோ இந்த வருஷம் ஆல்ரெடி காய்ப்பு பறிச்சாச்சு. கடைசியாக இருக்கிறதுலாம் சரி விதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு. காய் நல்லா வந்ததுன்னா ஒரு 3/4 கிலோலேருந்து 1 கிலோ வரும் சைஸு. எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். இனிப்பு வந்துட்டு அளவாக இருக்கும், திகட்டாது, தொடர்ந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இது அண்ணாவுக்கு பறித்து அனுப்ப போகிறோம். இந்த வருஷத்துக்கு குறைவாக தான் இருக்குது. எல்லா ரகங்களோட இதுவும் ஒரு ரகமாக இருக்கட்டுமே. இந்த மரத்தை அண்ணன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல் விழாவுக்கு வந்திருந்தப்போ பார்த்துருந்தாரு. ஒரே ஒரு மரம் தான். பறிச்ச மல்லிகா ரகம். இன்னொன்றுமே பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட யூஷுவல் சைஸு. ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே தான் வரும், 3/4 கிலோ இருக்கும். இது இடப்பட்ட சைஸு. இதோட கலர் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக மஞ்சள் கலரில் இருக்கும். ஒரு சில பழங்கள் வந்துட்டு ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். இந்த சைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது சின்னதாக மரத்துலேயே பழுத்தது. இது அப்படியே நம்ம சொன்ன மாதிரி தான் அளவான இருக்கு. இது அப்படியே நம்ம உறிஞ்சி சாப்பிட்றலாம் பழுத்துருச்சுன்னா. இது எனக்கும் என் தங்கச்சிக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நமக்கு ஒரு மணிலனத்தை ஒரு பரிசு கொடுத்துருக்குறாரு. கிளியான்னு தெரியல. இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல மஞ்சளும் கொஞ்சம் ஆரஞ்சும் கலந்த மாதிரி வந்திருக்கு. இதுலேயே சொன்னேன் இல்லைங்களா, ஆரஞ்சு வரும், இன்னும் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிற மாதிரியும் வரும். ஸோ இந்த வெரைட்டி ஒரு எங்களுடைய குடும்ப விவசாயி ராஜா அவர் மூலமாக கடந்த ஒரு 3-4 வருஷமாக எனக்கு சென்னையிலே இருந்தாலும் இந்த வெரைட்டி எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்ற ஒரு பழம் எங்கள் வீடுகளில் எல்லாருமே. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க. மல்லிகைனாலுமே இதுக்கு ஒரு நல்ல மனம் இருக்குங்க. நம்ம வீடுகளில் கொண்டு போய் விட்டுட்டு சாதாரண மாம்பழ மனம் மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்மெல் இருக்குன்னு தாங்க நாங்கள் சொல்லுவோம். எங்கள் வீட்டில் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கோம். வாய்ப்பு இருந்தவங்க ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாக்களில் இந்த மரங்கள் இருந்ததுன்னா அப்புறங்க இது முழுசாக பழுத்துட்டாலுமே உங்களுக்கு வந்துட்டு பச்சை நிறம் தான் இருக்கும். லைட்டாக ஷேட் அடித்த மாதிரி இருக்கும். மற்ற பழங்கள் மாதிரி எல்லோ கலர் மாறாது இது இந்த வெரைட்டி.